திருக்கண்டேன் எனனூரும் செப்பினவரான மகதாஹ்வயர் என்று பெயர் பெற்ற பேயாழ்வார் அருளி இருக்கக்கூடிய 3ஆம் திருவந்தாதியிலிருந்து நாமும் கேட்க இருக்கிறோம். ஸ்ரீமதி கிருஷ்ண கிருபா அவர்கள் இன்றைய தினம் 4 பாசுரங்களை உரைக்க இருக்கிறார்கள். புத்தூர் சுவாமியினுடைய திருமேனி சம்பந்தம் பெற்றவர்கள், ஆசையோடு அர்த்த விசேஷங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு வருபவர்கள். அவர்களிடத்தில் இருந்து 4 பாசுரங்களை நாமும் கேட்போம். வாரீர். நீங்கள் எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேணுமாய் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இது போன்ற தர்ம காரியத்திற்கு எல்லா விதத்திலேயும் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேணுமாய் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ விஷ்ணு சித்த குரவே நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. அஸ்மத் குரு சமாரம்பாம் யதிசேகர மத்யமாம் லக்ஷ்மீ வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆஸ்தாம் சேதசி மே நிரந்தரமசா வம்போதர ஷ்யாமளஹ. புண்யே ஸ்ரீமதி புண்டரீகநயனஹ ஸ்வேதாச்சலேதஸ்திவான். மார்க்கண்டேய விஹங்கராஜ புஜகாதீச க்ஷமா சேவிதः. சந்திராதித்ய விதூத சாமரயுஹோ லக்ஷ்மீ சகாயோ ஹரிஹி. துலாசதபிஜக்ஜாதம் மயூரபுரி கைரவான். மகாந்தம் மகதாக்யாதம் வந்தே ஸ்ரீ நந்தகாம்சகம். பொய்கையார், பூதத்தார், பேயார் என்று முதலாழ்வார்கள் 3. அவதாரத்தின் முதன்மையை பற்றி இவர்கள் முதலாழ்வார்கள் என்று குறிப்பிடப்படுகிறார்கள். இவர்களுக்குள்ளே பொய்கையாழ்வார் பரமாத்மாவை உபய விபூதி விசிஷ்டன் என்று காட்டித் தந்தார். பூதத்தாழ்வார் பரமாத்மாவை நாராயணன் என்றும் சமஸ்த கல்யாண குண விசிஷ்டன் என்றும் காட்டித் தந்தார். பேயாழ்வார் பரமாத்மாவை ஸ்ரீமான் ஷியப்பதி என்று ஸ்தாபனம் செய்தார். இப்பேற்பட்ட பெருமையுடைய பேயாழ்வார் அவர் அருளி செய்த பிரபந்தம் 3ஆம் திருவந்தாதி. இந்த உபன்யாச வரிசை கிரமத்தில் அடியேனுக்கு நியமிக்கப்பட்டுள்ள பாசுரங்கள் 3ஆம் திருவந்தாதியில் 76 தொடங்கி 4 பாசுரங்கள். பொறுப்பிடையே நின்றும் புனல் குளித்தும் 5 நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டா. விருப்புடைய வெஹாவே சேர்ந்தானை மெய்மலர் தூய் கை தொழுதால் அஹாவே தீவினைகளாய்ந்து. ரிஷிகள்லாம் என்ன பண்ணுவார்கள்? கடுமையாக தவம் செய்வார்கள். அது எப்பேற்பட்ட தபசா இருக்கும் அப்படின்னா, நல்ல பனிக்காலத்துல மலை சிகரங்களினுடைய உச்சியில நின்று கொண்டு தவம் செய்வார்கள். நல்ல குளிர்காலத்துல ஜலத்துக்குள்ள மூழ்கி இருந்து தவம் செய்வார்கள். நல்ல வெயில் காலத்துல தன்னை சுற்றிலும் 4 அக்னியை மூட்டிக்கொண்டு மேலே சூரியன் ஒரு அக்னியாக சுட்டு எரிக்க பஞ்சாக்னி மத்தியில நின்று கொண்டு தவம் செய்வார்கள். அதுவாவது நல்ல வெயில் காலத்துல ஜலத்துல அமிழ்ந்து தவம் செய்யறது, நல்ல குளிர்காலத்துல பஞ்சாக்னி மத்தியில இருந்து தவம் செய்யறதுன்னு மாற்றி பண்ணக்கூடாதா அப்படின்னா அப்படி பண்ண மாட்டார்கள். ஏன்னா உடலை வருத்தணும். அவர்கள்லாம் உபாசகர்கள், பிரபன்னர்கள் இல்ல, தன் முயற்சியால் ஆத்மஸ்வரூபம் கைவர பெற்றவர்கள். அதனால கடும் தவம் செய்து எம்பெருமானை காண வேண்டும் அப்படின்னு நினைப்பார்கள். அந்த தவம் எப்படி இருக்கும்னால், நல்ல பனிக்காலத்துல மலைகள்லாமே பனி படர்ந்து இருக்கும். அப்படிப்பட்ட பனிக்காலத்துல மலை உச்சியில போய் நின்று தன் மேலையும் பனி படர்ந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தவம் பண்ணுவார்கள். நல்ல குளிர்காலத்துல ஜலத்துல கையே வைக்க முடியாது. அப்படிப்பட்ட குளிர்காலத்துல புண்ணிய தீர்த்தங்களுக்குள்ள அமிழ்ந்து இருந்து தவம் பண்ணுவார்கள். நல்ல வெயில் காலம், சித்திர வெயில், கத்திரி வெயில் காலத்துல பஞ்சாக்னி மத்தியில நின்று கொண்டு தவம் செய்வார்கள். அப்படியெல்லாம் உடலை வருத்தி தவம் செய்யக்கூடியவர்கள். அதுதான் பொறுப்பிடையே நின்றும் புனல் குளித்தும் 5 நெருப்பிடையே நிற்கவும் அப்படிங்கிறது. அதுதான். இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம், நிற்கவும் நீர் வேண்டாம். இங்க ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, இப்படி பாடுபடணுமா? எம்பெருமான் சர்வ சுலபனாச்சே, அவனை பெறுவதற்கு உலகோர்களே நீங்கள்லாம் இவ்வளவு பாடுபடணுமா? நிற்கவும் நீர் வேண்டாம்.
ஏன்னா ஊன் வாட வாட உயிர் காவலிட்டு தான் வாட வாட தவம் செய்ய வேண்டாம்னு ஏற்கனவே திருமங்கையாழ்வார் சொல்லியிருக்காரே. அதனால இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம், இப்படியெல்லாம் பாடுபட்டு அடையக்கூடிய வஸ்துவா அது. அதனால என்ன பண்றதுன்னா, விருப்புடைய வெஹ்காவே சேர்ந்தானை மெய்மலர் தூய் கைத்தொழுதால். நீங்க என்ன பண்ணுங்கோ, விருப்புடைய வெஹ்கா, ஏன்னா தன்னை கொள்வார் உண்டா அப்படின்னு ஆசைப்பட்டு எம்பெருமான் வந்து பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய இடம் அது. ஏன்னா தவாஸ்மி திச்ச யாச்சதே அப்படின்னு பெருமாள் கேட்கிறாரே. தாசரதியான எம்பெருமான் சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மி திச்ச யாச்சதே அப்படிங்கிறாரே, யாச்சிக்கிறாராம். ராகவா, நான் முன்னை சேர்ந்தவன்னு ஒரு தடவையாவது சொல்லேன் அப்படின்னு யாச்சிக்கிறாராம். நம்ம இடத்துல நாம யாச்சிக்கணும், அவர் இடத்துல ஒரு தடவையாவது அடியேன உங்களை சேர்ந்தவன்னு ஏத்துக்கோங்களேன் அப்படின்னு நாம போய் யாசிக்கணும். ஆனா அவர் நம்மிடத்துல யாசிக்கிறார், நான் முன்ன சேர்ந்தவன்னு ஒரு தடவையாவது சொல்லேன் அப்படின்னு யாசிப்பது போல இங்க திருவெஹ்காவுல பெருமாள் என்ன பண்றார், என்ன யாராவது ஆசைப்பட மாட்டாளா, என்னுடைய திருமேனி அழக அனுபவிக்கிறவா உண்டா, என்னுடைய குணங்களை அனுசந்தானம் பண்ண மாட்டாளா அப்படின்னு என்ன பயன்படுத்திக்கிறவர்கள் உண்டான்னு ஆசைப்பட்டு தான் வந்து திருவெஹ்காவுல சயனம் கொண்டு இருக்காராம். தன்னுடைய உடலை கூட பேணாமல், தன்னுடைய திருமேனிய கூட பேணாமல் நம்மை ரட்சிக்கணுங்கிறதுக்காகவே இந்த லீலா விபூதியில வந்து இப்படி ஒரு திவ்ய தேசத்துல சயனம் கொண்டு இருக்கார். அதனால விருப்புடைய வெஹ்கா, எம்பெருமானே விரும்பக்கூடிய திவ்ய தேசம் அது. அதற்கும் மேல அடியார்கள் விரும்பக்கூடிய திவ்ய தேசம். தான் உகந்தது தமர் உகந்தது ரெண்டு பெருமையும் திருவெஹ்காக்கு உண்டு. ஏன்னா அடியார்கள்லாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கார்கள்னா, இந்த உலகத்தவர்களை ஆஸ்திகர்களை எம்பெருமானோடு சேர்த்து வைக்கக்கூடிய அந்த புருஷகார பூதர்களாக அவர்கள்லாம் இருக்கார்கள். அப்பேற்பட்ட அடியார்கள். ஏன்னா அடியார்கள்னாலே சேர்த்து வைக்கணும் எம்பெருமானோட. அவரை பத்தி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி பிரிக்க கூடாது. அந்த கோவிலா, அந்த பெருமாளா, அவர் ரொம்ப பொல்லாதவர், அங்க ஜாகிரதையா போயிட்டு வாங்கோ அப்படின்னு எல்லாம் ஏறுமாறாக சொல்லி பிரிக்க கூடாது. அடியார்கள்னாலே புருஷகார பூத்தர்களா இருக்கணும், நம்மை எம்பெருமானோட சேர்த்து வைக்கணும், எம்பெருமான பத்தி உயர்வாக சொல்லணும். அந்த பெருமாள் கருணாமூர்த்தியாச்சே, வரப்பிரசாதியாச்சே, அவசியம் அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி சேர்த்து வைக்கக்கூடிய அடியார்கள். அப்பேற்பட்ட அடியார்களும் விரும்பக்கூடிய க்ஷேத்திரம் இது. எம்பெருமான் தானே விரும்பக்கூடிய க்ஷேத்திரம். அதற்கும் மேல ரசிகர்கள் விரும்பக்கூடிய க்ஷேத்திரம். ஏன்னா சில பேர் என்னன்னா க்ஷேத்ராடனத்தை விரும்புவார்கள், ரசிகர்களா இருப்பார்கள், எதையுமே ரசிப்பார்கள். அவர்கள் அந்த ஊரினுடைய வயல் வரப்பு, அந்த ஊரினுடைய இயற்கை எழில் இதெல்லாம் அழகா இருக்கேன்னு நினைச்சுண்டு தீர்த்த யாத்திரை போறவர்கள் உண்டு. அது போல ரசிகர்கள் இந்த திருவெஹ்கா க்ஷேத்திரத்தை பார்த்து அழகா இருக்கே இந்த ஊர் அப்படின்னு ரசிக்கக்கூடிய விரும்பக்கூடிய வெஹ்கா. அதனால விருப்புடைய வெஹ்கா அப்படின்னு இது இருக்கு. ஏன்னா எம்பெருமான் தானே விரும்புறான், அடியார்களும் விரும்புறார்கள், ரசிகர்களும் விரும்புறார்கள். விருப்புடைய வெஹ்காவே சேர்ந்தானை மெய்மலர் தூய் கைத்தொழுதால். அந்த பெருமாளை அடையறதுக்கு நீங்க இப்படி எல்லாம் படாத பாடு பட வேண்டாம். லகுவான ஒரு வழி இருக்கு. என்னன்னா புஷ்பாஞ்சலிய சமர்ப்பிச்சா போறோம். மெய்மலர் தூய் கைத்தொழுதால். மெய்மை, மலர் தூவுதலுக்கு என்ன மெய்மை அப்படின்னா, ஒவ்வொரு புஷ்பத்தை போடுற செய்யும் ஒவ்வொரு பலன். எதையாவது விட்டுட போறோமேன்னு லிஸ்ட் எழுதி வச்சுண்டு ஜாதிப்பூவை போடுறச்சே இந்த பலன் வேணும், மல்லிப்பூவை போடுறச்சே இந்த பலன் வேணும், முல்லைப்பூவை போடுறச்சே இந்த பலன் வேணும் அப்படின்னு பலானுசந்தானம் பண்ணிண்டே புஷ்பாஞ்சலி பண்ணாம இப்படி எம்பெருமானுக்கு புஷ்பத்தை சமர்ப்பிக்க கிடைச்சுதே அப்படின்னு நினைச்சுண்டு பண்ணணுமா. அந்த பெருமாளுக்கு பூவை இடுதலே நமக்கு பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறது தான் மெய்மை. பொய் கலவாது மெய்மை அதுதான். புஷ்பாஞ்சலிக்கு பொய் கலவாத மெய்மைங்கிறது அதுதான். மெய்மலர் தூய் கைத்தொழுதால். அப்படிப்பட்ட அந்த மெய்மலர், அந்த புஷ்பங்களை எல்லாம் தூவி, ஏன்னா பாடுபட்டு பூவை பறிச்சுட்டு வரணும்னு கூட இல்லாம கைக்கு எட்டின பூவை பறிச்சா கூட போருமா. பாரதத்துல பீமனுக்கு என்ன ஒரு பழக்கம் அப்படின்னா, எங்கெல்லாம் கொல்லுன்னு புஷ்பங்கள் மலர்ந்து இருக்கிறத பார்க்கிறானோ மனசாலேயே அவற்றை கிருஷ்ணார்ப்பணம் பண்ணி புஷ்பாஞ்சலி பண்ணிடுவானாம். மகாபாரதத்துல பீமனை பத்தி சொல்றது. அதனால கைக்கு எட்டின புஷ்பம், அழகா இருக்கு இந்த புஷ்பம், அப்படி கைக்கு எட்டி பறிக்கிற ஒரு இடத்துல இருக்குன்னா அப்படியே அதை எடுத்து அங்க இருக்கிற ஒரு கண்ணனுக்கு சமர்ப்பிக்கலாம். அதனால மெய்மலர் தூய் கைத்தொழுதால். அதற்கும் மேல கைத்தொழுதல் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு காண முடியாத ஒரு விஷயமா போயிடுத்து.
கைத்தொழுதல். அஞ்சலிஹி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி. தெய்வங்களை விரைந்து உகப்பிக்கும் மேலான அடையாளம் அஞ்சலி என்று புத்தூர் சுவாமியின் விவரணம். அப்படி மெய்மலர் தூய் கைத்தொழுதால். கைத்தொழுதல் என்னன்னா, 2 கைகளையும் சேர்த்து இப்படி பண்ணக்கூடிய ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை பெருமாளுக்கு காட்டினா போரும். கைமுதல் ஒன்றும் இல்லை, நீங்க தான் கதி அப்படின்னு குறிப்பால் உணர்த்தக்கூடிய ஒரு அடையாளம் இது. அதை எம்பெருமானுக்கு காட்டினா போதும். ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றார்கள், செல்போன் முத்திரையத்தான் காட்டுறார்கள். பெருமாள் எதிரில் முன்னெல்லாம் அஞ்சலி பண்ணுவார்கள், பக்தாள்லாம் கோவிந்த நாம கோஷம் பண்ணுவார்கள். மஸ்தகாஞ்சலி பண்ணுபவர்கள் கூட உண்டு. சிரசுக்கு மேல கைகூப்பி அஞ்சலி பண்ணுவார்கள். ஆனா இன்னைக்கெல்லாம் பெருமாள் சன்னதிகளை பார்த்தா புறப்பாட்டு காலங்கள்ல செல்போன் முத்திரையை தான் காட்டுறார்கள். என்னைக்கானும் எம்பெருமான் செங்கோல் முத்திரையை உயர்த்தி காட்ட போறான். அன்னைக்குதான் பழையபடி அஞ்சலி முத்திரையை நாம காண போறோம். அப்படி இருக்கு இன்னைக்கு நிலைமை. அதனால அஞ்சலி எவ்வளவு முக்கியங்கிறது தெரியறது. அஞ்சலி பண்றது கூட அவ்வளவு சுலபமா வந்துடாது. 2 கைகளையும் தூக்கி அஞ்சலி பண்ணினாலே ஏதோ மூட்டைய தூக்கிண்டு வந்தது போல எம்பெருமான் நினைச்சுப்பானாம். அவ்வளவு சுலபனான எம்பெருமான பெறுவதற்கா நீங்கள் இப்படியெல்லாம் தவம் பண்ணி படாது பாடுபடுறீர்கள் அப்படின்னு கேட்கிறார் ஆழ்வார். வெக்காவே சேர்ந்தானை மெய்மலர் தூய் கைத்தொழுதால். அப்படி பண்ணிட்டா நாம அப்படி மெய்மையான புஷ்பங்களை சமர்ப்பித்து புஷ்பாஞ்சலி பண்ணி கைத்தொழுதல்ங்கிற ஒரு அஞ்சலியை வேற சமர்ப்பிச்சுட்டோம் அப்படின்னா அக்காவே தீவினைகள் ஆய்ந்து அதற்கு மேலும் பாப்பங்கள்லாம் நம்ம இடத்துல இருக்குமா என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறது போல இந்த பாசுரத்தை அருளி செய்கிறார். பாப்பங்கள் அனைத்தும் ஓடிவிடும். நாம் சமர்ப்பிக்கக்கூடிய புஷ்பாஞ்சலிக்கும் நம்முடைய நமஸ்காரம்ங்கிற இந்த அஞ்சலிக்குமே பாப்பங்கள் அனைத்தும் ஓடிவிடும். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானை விருப்புடைய வெகால போய் சுலபமாக அடையறத விட்டுட்டு இப்படி மலை சிகரத்திலையும் ஜலத்தின் அடியிலையும் பஞ்சாக்னி மத்தியிலையும் தவம் பண்ணி பாடுபடணுமா என்று அங்கலாய்ப்போடு இந்த பாசுரத்தை அருளி செய்கிறார். ஆய்ந்த வருமறையோன் நான் முகத்தோன் நன் குரங்கில் வாய்ந்த குழவியாய் வாழறக்கண் ஏய்ந்த முடிப்போது 3-7 என்று எண்ணினான் ஆர்ந்த அடிப்போது நங்கட்கு அரண். ஆய்ந்த வருமறையோன் பிரம்மதேவன் அவன் என்ன பண்ணினான், எம்பெருமானிடத்திலிருந்தே நேர வேதத்தை அத்தியனம் பண்ணி கொண்டான். வேதத்தை சர்வேஸ்வரனே பிரம்மாவிற்கு ஓதுவித்தான் அப்படின்னு சொல்லப்படுறது. நேர ஸ்ரீமன் நாராயணனிடத்திலிருந்தே வேதத்தை பெற்றுக்கொண்டு வேதத்தின் அர்த்தத்தையும் பெற்றுக்கொண்டானாம் பிரம்மதேவன். மேலும் நான் முகத்தோன், அவனுக்கு 4 முகங்கள். ஏன்னா ஒரே காலத்துல 4 வேதத்தையும் 4 முகங்களால் ஓத வல்லவன், அப்படிப்பட்ட பெருமை உடையவன். இந்த 2 திருநாமங்களுமே பிரம்மதேவனை குறித்து சொல்லப்படுறது. என்ன உள்ளர்த்தம் அப்படின்னா, சரீராதீனமான தொழில்களை செய்யக்கூடிய ஒரு ஜீவன் தான் பிரம்மதேவனும் அப்படின்னு காட்டுகிறது இந்த 2 திருநாமங்களும். ஆய்ந்த அருமறையோன் நான் முகத்தோன் நன் குரங்கில் வாய்ந்த குழவியாய். ஒரு முறை அந்த பிரம்மதேவனுடைய மடியில பகவானே ஒரு அழகான சின்ன குழந்தையாக போய் உட்கார்ந்து தவழ்ந்து ஏறி அமர்ந்து கொண்டானாம். நன் குரங்கு, அது ஏன் குரங்கு அப்படின்னா தொடைன்னு அர்த்தம், மடி லட்சணையினால மடி அப்படின்னு சொல்லப்படுறது. அது ஏன் நன் குரங்கு நல்ல தொடையாக ஏன் இருக்கு அப்படின்னா, அழகான சிறு குழந்தையாக பகவான் ஏறி அமர்ந்துண்டானே, அதனால அது நல்ல மடி. நன் குரங்கு, நன்குரங்கில் வாய்ந்த குழவியாய். சரி, எம்பெருமான் எதற்கு பிரம்மதேவன் மடியில ஏறி உட்காண்டான்? சிறு குழந்தையாக ஆவிர்பவித்தான். ஏன்னா பிரம்ம சிருஷ்டிக்கு அப்பாற்பட்ட குழந்தை இது, பிரம்மாவால சிருஷ்டிக்கப்பட்டது இல்ல, அவர் சிருஷ்டிக்கு அப்பாற்பட்டு ஆவிர்பவித்த குழந்தை இது. அதனால அழகான குழந்தையாக ஆவிர்பவிக்கிறான். ஏன் அப்படின்னா, வாழறக்கண் ஏய்ந்த முடிப்போது 3-7 என்று எண்ணினான். இந்த பிரம்மதேவன் இவனுக்கு ஒரு அனர்த்தம் நேர போறது புரியாம இவன் ஒரு காரியத்தை செஞ்சுட்டான். என்னன்னா, 10 தலைகளுடைய ராட்சசனான ராவணன் வந்து இந்த பிரம்மதேவனிடத்துல கும்பிடு கொண்டு பிரம்மதேவனை கும்பிட்டு இவனிடத்துல வரங்களை கேட்டான், நமஸ்காரம் பண்ணி வரங்களை கேட்டான். அப்போது இந்த பிரம்மதேவன் எப்படி ஆயிட்டான், புது பணக்காரர்கள்லாம் செல்வத்தை கண்டு குதூகலிப்பார்கள், அதுபோல தனக்கு கிடைச்ச இந்த புது நமஸ்காரம், இந்த புது கும்பீடு, இதை பார்த்து சந்தோஷப்பட்டு தனக்கு வரப்போற ஆபத்தையே யோசிக்காம அவன் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சானாம் பிரம்மதேவன்.
தவம் பண்ணி ராவணன் கும்பிடும் போட்டுண்டு சேவித்து கொண்டு பிரம்மதேவனை வரம் கேட்க பிரம்மாவும் உடனே அனர்த்தம் வரப்போறதை யோசிக்காம வரம் கொடுக்க தொடங்கினார். அப்போ எம்பெருமான் நினைச்சான், அடாடா இந்த பிரம்மதேவன் இப்படி ஒரு காரியம் பண்றாரே, இவர் தன் கையால தன் கண்ணையே குத்திக்கிறது மாதிரி ஒரு காரியத்தை பண்றானே இந்த பிரம்மதேவன், இதனால நாளைக்கு இவனுக்கு ஒரு அனர்த்தம் வந்துதானா என் காலில் தான் வந்து விழுவான், அதனால இப்பவே அவனுக்கு நாம ரட்சகனாக போவோம், இப்பவே அவனை எச்சரிக்கை செய்வோம் அப்படின்னு நினைச்சுண்டு சின்ன பாலகனாக சிறு குழந்தையாக பிரம்மதேவனுடைய மடியில ஏறினான். ஏறி என்ன பண்ணினான் அப்படின்னா, வாளரக்கன் ஏய்ந்த முடிப்போது, வாளரக்கன் வாளை உடைய அரக்கன் என்னன்னா சங்கரன் கொடுத்த வாள், அந்த வாளை கையில ஏந்தின்னு இருப்பானாம் ராவணன். சங்கரன் ஒரு வாள் கொடுத்திருக்கார். ஜடாயுவோட யுத்தம் நேரும் போது சந்திரஹாசம்ங்கிற ஒரு கத்தியால் அவரை வெட்டினான் அப்படின்னு வர்றது. சங்கரன் கொடுத்த வாள், அந்த வாளை கையில ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய ராவணன் அவன் தன்னுடைய 10 தலைகளையும் மறைச்சுண்டு பக்தன் போல வந்து தவம் பண்ணி சேவிச்சு இப்போ உன்னிடத்துல வரம் கேட்கிறான் அப்படிங்கிறத குறிப்பால உணர்த்துவதற்காக 3, 7ன்னு தன் திருவடிகளால அவனுடைய தலைகளை எண்ணி காட்டினானாம். ஒரு குழந்தை வந்து மடியில படுத்துண்டு தன்னுடைய குட்டி காலை தூக்கி அவருடைய தலைய 1, 2, 3ன்னு சங்கியா பண்ணிட்டு எண்றது. அப்படி எண்ணி காட்டி கொண்டிருந்தானாம் பகவான். சின்ன குழந்தையா வந்து பிரம்மாவுக்கு குறிப்பால உணர்த்துறான். பொதுவாகவே பெருமாள் அர்ச்சாஸ்தலங்கள்லயே பார்த்தா குறிப்பால உணர்த்துவார். எங்கேயுமே நரசிம்ம கஷேத்திரத்தை பார்த்தா நரசிம்மர் ஆஹ்வான முத்திரை காமிச்சுன்னு இருப்பார். ஒரு கையால வான்னு கூப்பிடுறது போல, சிங்கமா இருக்கிறதுனால பயந்துடாத கிட்டவா அப்படின்னு கூப்பிடுறது போல பெரும்பாலும் சிங்க பெருமாள் ஆஹ்வான முத்திரையை காமிச்சுன்னு இருப்பார். ஏன்னா குறிப்பால உணர்த்துறார் நமக்கு சில விஷயங்களை. அது போல இங்க பிரம்மதேவனுக்கே குறிப்பால உணர்த்துறானாம் பகவான். அவன் தன் தலையெல்லாம் மறைச்சுண்டு வந்திருக்கான், 10 தலை ராவணன் அவன் அப்படின்னு எண்ணி காட்டுறான். வாள் அரக்கன் சங்கரன் கொடுத்த வாளை வேற கையில வச்சுட்டு இருக்கான், அவரோ சம்ஹார மூர்த்தி, நீ ஜாகிரதையா இரு அப்படின்னு குறிப்பால உணர்த்துறான். ஏய்ந்த முடிப்போது அந்த அவனுடைய சிரஸ் எப்படி இருக்கு, ராவணனுடைய சிரசு மாலையால அலங்கரிக்கப்பட்டு இருக்கு. அதற்கு இங்க அழகான ஒரு நியாயத்தை வியாக்கியாதா சொல்றார். அலங்கிருத்திய சிரஸ்சேத நியாயம் அப்படின்னு சொல்றார். என்னன்னா, ஆடெல்லாம் பலி கொடுக்கறதுக்கு முன்ன அதனுடைய தலைய மாலையால கட்டி அதற்கு சந்தன குங்குமம் எல்லாம் பூசி அலங்காரம் பண்ணுவா. அது போல இந்த ராவணன் பெருமாளோட யுத்தத்துக்கு எதிரம்பு கோத்து நிற்கும் போது இவனுடைய தலைகளை எல்லாம் பெருமாள் தாசரதியா வந்து பந்தாட போறார். அதற்காக இப்பவே பலியாட்ட அலங்கரிக்கிறது போல அவனுடைய தலையெல்லாம் மாலையால அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கு அப்படிங்கறத முடிப்போது, அதாவது போதுன்னா புஷ்பம், அந்த முடி அவனுடைய சிரஸ் இருக்கே அது புஷ்பங்களால மாலைகளால ஏய்ந்த முடிப்போது நன்றாக தகுதியாக அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கு. ஏன்னா யுத்தத்துல பலியாக போறானே அதற்கு இப்பவே அலங்காரம் பண்ணினது போல இருக்கு. இதையெல்லாம் சின்ன குழந்தையாக வந்து பெருமாள் குறிப்பால உணர்த்தி காட்டுறாராம் பிரம்மதேவனுக்கு. பிரம்மாவை எச்சரிக்கை பண்றார். 3, 7 என்று எண்ணினான் ஆர்ந்த அடிப்போது நங்கட்கு அரண். இப்படி நாம் நமக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு பாகிமாம் ரக்ஷமாம்னு கூப்பாடு போடுறதுக்கு முன்னையே நமக்கு ரட்சகனாக வந்து நிக்கிறானே இந்த எம்பெருமான், அவனுடைய ஆர்ந்த அடிப்போது நங்கட்கு அரண். குறைவில்லாத அந்த திருவடிகள், அந்த திருவடிகளே நமக்கு தஞ்சம். ஏன்னா நமக்கு வரப்போற ஆபத்தையே வந்து எச்சரிச்சுண்டு நமக்கு காவலனாக நிற்கிறானே, அவனுடைய திருவடி எப்படி இருக்கு, புஷ்பத்தை போல மென்மையா இருக்கு. அதனால அடிப்போது, ஆர்ந்த அடிப்போது, குறைவற்று நிறைவாக உள்ளது. அந்த மென்மை இனிமையினுடைய நிறைவை சொல்லுகிறது ஆர்ந்தங்கிற பதம். ஆர்ந்த அடிப்போது நங்கட்கு அரண், அந்த எம்பெருமானுடைய திருவடிகளே எப்போதும் நமக்கு தஞ்சம் என்று ஆழ்வார் அருளி செய்கிறார். அரணாம் நமக்கு என்றும் ஆழிவளவன் முரணாள் வளம் சுழிந்த மொயம்பன் சரணா மேல் ஏது கதி ஏது நிலை ஏது பிறப்பு எண்ணாதே ஓது கதி மாயனையே ஓர்த்து. அரணாம் நமக்கு என்றும் ஆழிவளவன், சுதர்சனரை கை கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமானே நமக்கு தஞ்சம் அப்படின்னு இந்த பாசுரத்தில் அருளி செய்கிறார். எம்பெருமான் பார்த்தசாரதி பகவான் பாரத யுத்தத்துல சங்க சக்கர தரனாக சதுர்புஜ மூர்த்தியாகவே அலைஞ்சின்னு இருந்தான்.
ஏன்னா விஸ்வரூபத்தை காட்டும் போது அர்ஜுனன் பயப்படுறான். நீ பழையபடி சதுர்புஜ ரூபத்தையே காட்டு, இந்த சகஸ்ரபுஜ ரூபம் எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறான் அர்ஜுனன். அப்போ கண்ணன் சொல்றான், சதுர்புஜ ரூபம் மட்டும் என்ன அவ்வளவு மலிவா, அவ்வளவு லகுவா நினைக்கிறியா? இதுவே துர்லபமாச்சே, இதற்கே தவம் பண்ணக்கூடியவர்கள் உண்டு. அதனால இப்படி ஒரு சதுர்புஜ ரூபத்தோடையே பாரத யுத்தத்துல அலைஞ்சிட்டு இருந்தான். அப்போ அகம் அப்படின்னு தன்னை காமிச்சான் பகவான். மாம் ஏகம் சரணம் பிரஜன்னு சரம ஸ்லோகம் சொல்லும் போது சரம ஸ்லோகத்துல தன்னை காட்டி அகம் அப்படின்னு சொல்றான். என்னன்னா சக்கரதரனாக, சங்க சக்கரதரனாக இருக்கக்கூடிய என்னை அப்படின்னு காட்டுகிறான் எம்பெருமான். இப்போ இங்க ஆழ்வார் என்ன காட்டுறார் அப்படின்னா, ஆழி வளவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு காட்டுறார். பார்த்தசாரதி பகவான் தானே தன்னை காமிச்சுண்டான், அகம் நான் தான் சங்க சக்கரதரன்னு காமிச்சுண்டான். அப்படி இருந்தது அவனுடைய நிலைமை. அந்த ஆழ்வார் அப்போ அவதரிக்கல. ஆனா இங்க ஆழ்வார் எம்பெருமானை காட்டி கொடுக்கிறார். அந்த ஆழி வளவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இவன். பகவான் என்ன பண்ணினா, மா சுச்சகா, பாபங்களை கண்டு கவலைப்படாதே அப்படின்னு தன்னை காட்டி சொல்லிண்டான். ஆனா ஆழ்வார் எம்பெருமானை காட்டி இவனே நமக்கு ரக்ஷை அப்படின்னு சொல்லுகிறார். அப்பேற்பட்ட எம்பெருமான். நாமெல்லாம் சேத்தனர்கள் எல்லாம் அகம் அப்படின்னு அகங்காரப்படுறது சம்சார துக்கங்களை வளர்க்கக்கூடியது. அகம் அகம்னு அடிக்கடி சொல்ல சொல்ல சம்சார துக்கம் வளரும். அதனாலதான் பெரியோர்கள்லாம் இப்போ ஒரு விஷயத்தை எழுதுறார்கள், ஒரு கட்டுரை எழுதுறார்கள் அப்படின்னா அகம் லிகாமி அப்படின்னு சொல்ல மாட்டார்கள். அகம் அப்படிங்கிற பதத்தை கூட பெரும்பாலும் தவிர்ப்பார்கள் அவர்கள்லாம். மயா லிக்கியதே அப்படின்னு போடுவார்கள், என்னால் இது எழுதப்பட்டது அப்படின்னு தான் போடுவார்களே ஒழிய அகம் லிகாமின்னு போட மாட்டார்கள். அகங்கிற பதத்தை பயன்படுத்த கூட அஞ்சுவார்கள். அந்த அளவிற்கு சிஷ்டர்கள்லாம் உண்டு அப்பேற்பட்டவர்கள். அதனால இங்க சேதனர்கள்லாம், சம்சாரி ஜனங்கள் எல்லாம் அகம் அகம்னு, நான், என்னை அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிறது சம்சார துக்கங்களை வளர்க்கக்கூடியது. ஆனா எம்பெருமான் அகம் அப்படின்னு மாறுதட்டின்டான்னா நம்முடைய துக்கங்களுக்கெல்லாம் நிவர்த்தியாக அது ஆகக்கூடியது. அதனால பகவான் தான் அகம்னு சொல்லிக்கலாம். சில காரியங்களை எல்லாம் எம்பெருமான் பண்ணினாதான் தகும், மனுஷியால் பண்ணக்கூடாது. அகம்னு மாறுதட்டிக்கிறது கூட எம்பெருமான் பண்ணினா மிடுக்கா அழகா இருக்கும். மேலும் நம்ம சம்சார துக்கங்களையும் அது நீக்க வல்லது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆழி வளவன். அவன் அந்த சுதர்சன சக்கரத்தை கையில தரிச்சுட்டு இருக்கிறது மூலமாக தானே சர்வசக்தன் அப்படிங்கிறத காட்டுறான். ஏன்னா சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம், கோட்டி சூரிய பிரகாசம் உடைய சக்கரத்தையே கையில வச்சுட்டு இருக்கேன் பார் அப்படின்னு காட்டுறது மூலமாக சர்வசக்தன் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறான். சரி, விரோதிகளால உண்டாகக்கூடிய தடையை என்ன பண்றது? என்னதான் நீங்க சங்கு சக்கரதரனா இருந்தாலும் 108 திவ்யதேசத்துல நின்னாலும் நான் படுற பாட்டை நான் தானே அனுபவிக்கணும். ஏன்னா எல்லா சத்காரியமே பண்ணினாலும் விரோதிகள் கிளம்புறார்களே, ஷேயாம்சி பகு விக்னானி அப்படின்னு நல்ல காரியத்துக்கே விக்னங்கள் ஏற்படுறதே, அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அந்த விக்னங்கள்லாம் முரனுடைய ஆயுள் பட்டது படும் அப்படிங்கிறார். முரண் அப்படின்னு ஒரு அசுரன், அவன் நரகாசுரனுடைய மந்திரியாக இருந்தான். அந்த முரனுக்கு ஆயுசும் கெட்டி பலமும் ஜாஸ்தி. சில பேருக்கு நல்ல ஆயுள் இருக்கும், ஆனா போக போக பலகீனர்களா ஆகி நோயாளியா ஆயிடுவார்கள், ஒரு வயசுக்கு மேல பேஷண்டா ஆயிடுவார்கள். அப்படி இல்லாம இந்த முரண் எப்படி இருந்தான், ஆயுளும் கெட்டி பலமும் அதிகமா இருந்தான். அந்த திமிருனால படாத பாடுபடுத்தின்னு இருந்தான். அவனுடைய பலத்தை ஒழித்து கண்ணன் முராரி அப்படின்னு அவனை வதம் பண்ணி பெயர் எடுத்தான். அப்பேற்பட்ட மிடுக்கன் மொயம்பன் அப்படிங்கிறார். மொயம்பன் அப்படின்னா மிடுக்கன். முராரியாக முரணை வதம் செய்த கண்ணபிரான் அந்த மிடுக்கை உடையவன். அவன் சரண் ஆம் ஏல், சரணாமேல். அவன் நமக்கு ரட்சகனாக இருக்கணும் அப்படின்னு ஒருவன் விஷயத்துல திருவுள்ளம் பற்றிட்டான் அப்படின்னா சர்வ பிரகாரத்தாலையும் இந்த ஜீவனை நானே ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு அவன் திருவுள்ளத்துல நினைச்சிட்டான் அப்படின்னா, திருவுள்ளம் பற்றிட்டான் அப்படின்னா அவனுடைய கிருபையானது நம்ம மேல கட்டுக்கடங்காத காவேரி போல பெருகுமா. ஏன்னா எந்த அளவுக்கு அது இருக்கும்னா, ஏது கதி ஏது நிலை ஏது பிறப்பு எண்ணாதே. நம்முடைய ஜென்ம விருத்த ஞானங்களுடைய தாழ்வை கூட பாராது. நம்முடைய பிறவி, நம்முடைய ஒழுக்கம், நம்முடைய அறிவு இவற்றில் உள்ள குறைபாடுகளை கூட பார்க்காம அனுகிரகம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான். அப்படியெல்லாம் நமக்கு சர்வ பிரகாரத்தாலையும் அவனே ரட்சகனாக இருக்கக்கூடியவன். ஏது கதி ஏது நிலை ஏது பிறப்பு எண்ணாதே,
ஓதுகதி மாயனையே ஓர்த்து. சரி, எம்பெருமான் இப்படியெல்லாம் இருக்கானே, நம்முடைய ஜென்ம விருத்த ஞானங்களுடைய தாழ்வை பார்க்காம நமக்கு அனுகிரகம் பண்றான். அவர் எப்படிப்பட்டவனா இருக்கான்னா, நமக்கு அரண். நாம எப்படி இருக்கோம், இந்த சம்சார மண்டலத்துல படாத பாடுபட்டு யாராவது நம்ம காக்க மாட்டார்களான்னு நினைக்கிறோம். அப்படி ஆயாசப்படக்கூடிய நமக்கு அரணாக இருக்கிறான். என்றும் அரண். இகத்துலதான் அரண் இல்லாம பரகதியிலையும் நமக்கு அரணாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் கிடைச்சிருக்கும் போது நாம என்ன பண்ணணும்? ஏன்னா இந்த வஸ்து கௌரவத்தை பார்த்தா ஒண்ணுமே பண்ணாம சும்மா போய் ஒரு நமஸ்காரம் பண்ணினா நமக்கு பெரிய பலன்லாம் கிடைச்சிடுமா? அந்த வஸ்து கௌரவம் அப்படி இருக்கே, அவருக்காக நாம ஏதானும் பாடுபட வேண்டாமா அப்படின்னா ஒன்னும் பண்ண வேண்டாம். ஏன்னா எம்பெருமான் என்ன சொல்லியிருக்கான்? சமோகம் சர்வபூதேஷு. என்ன ஆசிரியிக்க கூடிய விஷயத்துல எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் பொதுவானவன் அப்படின்னு சொல்லியிருக்கானே. அதனால நாம ஒன்னும் பாடுபட வேண்டாம். ஒன்னே ஒண்ணு அவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறான். ஓதுகதி மாயனையே ஓர்த்து. நம்முடைய தாழ்வை பார்த்து தயங்காம நமக்கு அவன் அனுகிரகத்தை கட்டுக்கடங்காம பண்ண காத்துன்னு இருக்கும் போது நாம ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். அவனே உபாய உபேயம்னு நம்பணும். அவன் காப்பாத்துவான், அவனே நமக்கு உபாயம், அவனே எல்லாத்தையும் நடத்திப்பான் அப்படின்னு அவனை நம்பணும். சரி, அவனை ஆசிரியிச்சுட்டோம், நமஸ்காரமும் பண்றோம், அடிக்கடி சேவிக்கிறோம், புஷ்பாஞ்சலி பண்றோம், அவனை உபாயம்னு நம்புறோம். எல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டு தூங்கி ஓய்வெடுக்கிறதா அப்படின்னா அது பண்ணக்கூடாது. இது போல காலக்ஷேபாதிகளை எல்லாம் கேட்கணும். அவனுடைய திருநாமங்களை அடிக்கடி சொல்லணும். காலக்ஷேபம்னா கூட ஏதோ கிரிய மாதிரி இல்லாம நன்னா ரசிச்சு ரசமாக கேட்கணும். ஏன்னா இப்ப மாயன் அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்கு. மாயனையே ஓர்த்து. ஓது கதி மாயனையே ஓர்த்துங்கிறார். திவ்ய பிரபந்தத்துல எங்கெல்லாம் மாயன்கிற சப்தம் வருது, அந்த திருநாமங்களுக்கு உரையாசிரியர்கள் என்னெல்லாம் அர்த்தம் சாதிச்சிருக்கார்கள் அப்படின்னு இதையே ஒரு நாள் காலக்ஷேபமாக கோஷ்டியில வச்சுண்டு அனுபவிக்கணும். இப்படியெல்லாம் அந்த காலக்ஷேபத்தை நாம பண்ணிட்டே இருக்கணும். பகவான் அவனுடைய காரியம் நம்ம காப்பாத்துறது. நம்ம தாழ்வுகளை பாராட்டாம நம்ம அவன் காப்பாற்றும் போது நாம பண்ண வேண்டியது அவனே உபாயம்னு நம்பிண்டு அவன் திருநாமங்களையே சொல்லிண்டு காலக்ஷேபங்களை கேட்டு இருக்கணும் அப்படின்னு அருளி செய்யறார். ஓர்த்தமனத்தராய் ஐந்தடக்கி ஆராய்ந்து பேர்த்தால் பிறப்பேழும் பேர்க்கலாம் கார்த்த விரையார் நருந்துழாய் வீங்கோதமேனி நிறையார மார்வனையே நின்று. கார்த்தமேனி, எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்கு? பார்த்தாலே அப்படியே குளிர்ச்சியா இருக்கு. சில பேருடைய திருமேனி, தேவதைகளுடைய திருமேனி பார்த்தாலே அப்படியே கண்ணுக்கு எரிச்சலா, அப்படி இல்லாம கண்ணுக்கு எரிச்சலாக இருக்கு, காண கண் கூசும்படியாக எரிமேனியாக இருக்கு சில தேவதைகளுக்கு. அப்படி இல்லாம எம்பெருமானுடைய திருமேனி பார்த்தாலே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. கண்ணுக்கு அஞ்சனம் கூட இட வேண்டாம் போல இருக்கு. பார்த்தசாரதி திருமேனியை பார்த்தாலே அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு அந்த திருமேனி. அஞ்சன வண்ணனா இருக்கான் பகவான். அப்படி கார்த்த மேனி, விரையார் நருந்துழாய் மேனி, சர்வகந்தகா அப்படின்னு எல்லா நறுமணங்களுக்கும் தானே இருப்பிடமாக இருக்கிறான் எம்பெருமான். அதற்கும் மேல பரிமளம் மிக்க துளசி மாலையை வேற சூட்டின் இருக்கான். அதனால விரையார் நருந்துழாய் மேனி, வீங்கோத மேனி. அமைதியாக இருக்கக்கூடிய கடலை பார்த்தா எப்படி இருக்கும்? நல்ல கருப்பா இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும். அது போல எம்பெருமானுடைய திருமேனி நல்ல கார்வண்ணமா இருக்கு, குளிர்ச்சியா இருக்கு பார்க்கறதுக்கே. நல்ல ஜலகர்ப்பமான மேகம் போல குளிர்ந்த திருமேனியாக இருக்கு. வீங்கோத மேனி, வீங்குதல் அப்படின்னா பொங்குதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. சந்திரனை பார்த்தாலே கடல் பொங்கும். நல்ல பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தா கடல் அலை அதிகமா இருக்கும். அது போல பகவானும் எப்படி இருக்கான்? ஆட்கண்ட சமுத்திரம்பா. அது போல அடியார்களை பார்த்தா அப்படியே பொங்கி பூரிக்கிறான். திருமுக மண்டலமே பூரிச்சிடுறது. பிரம்மோற்சவ காலங்கள்ல பார்த்தா அந்த பிரசன்னத்தை ரொம்ப கூடுதலா இருக்கு பகவான் இடத்துல. தினப்படி நாட்களை விட உற்சவ காலங்கள்ல அப்படியே பூரிச்சு நிற்கிறான். ஏன்னா ஆட்கண்ட சமுத்திரம். அது போல வீங்கோத மேனி, பொங்கக்கூடிய கடல் போல திருமேனி உடையவன். நிறையார மார்வன், அவன் எப்படி இருக்கான்? இப்படியெல்லாம் அழகா இருக்கான். இதெல்லாம் எதை காட்டுறதுன்னா அவனுடைய அந்த திருமேனி, நம்முடைய கண்கள் உலகத்துல இருக்கக்கூடிய அழகுக்கு தானே அலையிறது. அழகுலையும் ஒரு பரத்வம் எம்பெருமானுடைய அழகு. புவன சுந்தரான்னு தாயாரை கூப்பிட்ட அழகு. அப்பேற்பட்ட அந்த அழகானது
இந்த மற்ற உலக அழகுகளிலிருந்து நம்மை மீட்க வல்லது. நம்முடைய கண்ணை அவர்கிட்டயே வைத்துக்கொள்ள வல்லது அந்த அழகு, எம்பெருமானுடைய அழகு. அடுத்தது அந்த துளசி மாலை, அந்த சுகந்தம், பெருமாள் கோவில் பிரசாதம் மாலைகள், அந்த சுகந்தம் எல்லாம் இந்த உலக வாசனைகள் இருக்கே, உலகத்துல எவ்வளவோ பதார்த்தங்கள் வாசனையா இருக்குன்னு தானே விரும்பி விரும்பி தேடி நாடி போய் சாப்பிடுறார்கள். அந்த வாசனைகள் இருந்தெல்லாம் நம்ம மூக்கு இந்திரியத்தை மீட்கக்கூடியது எம்பெருமானுடைய ஒரு துளசியினுடைய சுகந்தம். அதே போல அவருடைய திருமேனிய கடலுக்கு உபமானமா சொல்றது எதை குறிக்கிறதுன்னா, கடலை போல ரசமயமானவன் எம்பெருமான், அதனால நாக்கு இந்திரியத்தையும் மீட்கக்கூடியவன் அவன். அதே போல கடல் மாதிரி குளிர்ச்சியானவன், அதனால துவக்கு அப்படிங்கிற இந்த தோல் இந்திரியம், தோல் இந்திரியத்தையும் மீட்கக்கூடியவன் அவன். அவனுடைய குரல் எப்படி இருக்கும்னா கடல் முழக்கம் போல இருக்கும். கடல் ஓசை எப்படி இருக்கு, கம்பீரமா இருக்கு. அது போல எம்பெருமானுடைய குரல் அவதார காலங்கள்ல கடல் ஓசை முழக்கம் போல அவனுடைய குரல் இருக்கும், கம்பீரமான அந்த துவனி அப்படி இருக்கும். அது நம்முடைய செவி புலனை மீட்க வல்லது. இப்படி சப்தாதி விஷயங்கள்ல இருந்தெல்லாம் நம்முடைய இந்திரியங்களை மீட்கக்கூடியது அவனுடைய திருமேனி. திருமேனி முழுக்க வேணுமா என்ன? இதுக்கு ஒரு ஆபரணம் போராதா? திருமேனியில இருக்கக்கூடிய ஒரு ஆபரணம். நிறைய பேர்கள் இன்னைக்கு முத்தங்கி ரத்தனங்கின்னு ஓடி வரார்களே, அந்த சேவை இழந்துடக்கூடாதுன்னு ஓடி வரார்களே. ஏன்னா அந்த ஒரு ஆபரணமே நமக்கு போருமே. நிறையார மார்பனையே, நிறை அப்படின்னா ஒழுங்காக இருக்கக்கூடிய ஆரம். அது தாறுமாறா சாத்திக்காம, கோபிகைகள்லாம் குறவை கூத்துக்கு வரும்போது மூக்குல போட்டுக்கிறத காதல போட்டுன்னு வந்தா, காதல மாட்டிக்கிறத கையில போட்டுன்னு வந்தான்லாம் இருக்கு. தாறுமாறா ஆபரணத்தை சாத்தின்றார்கள். அப்படி இல்லாம ஒழுங்காக சாற்றி கொண்ட ஆபரணங்கள், ஒழுங்கற்ற சப்தாதி விஷயங்களை பார்த்து பரிகாசம் பண்றதாம். ஒழுங்காக இருக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள்லாம் தாறுமாறா இந்த சப்தாதி விஷயங்களுக்கு நீங்கெல்லாம் ஓடுறீங்களே அப்படின்னு பரிகாசம் பண்றது நம்மளை பார்த்து. அதனால நம்மை மீட்கிறதுக்கு எம்பெருமான் திருமேனி முழுக்க வேணுமா என்ன? அவன் மார்பல சாத்தின் இருக்கிற ஒரே ஒரு மாலையே போரும், ஒரு ஆபரணமே போரும். நிறையார மார்பனையே ஓர்த்து, நிறையார மார்பனையே நின்று ஓர்த்த மனத்தராய், அந்த அப்பேற்பட்ட எம்பெருமானை நன்றாக அனுசந்தானம் பண்ணி நின்று ஓர்த்த மனத்தராய், இப்படி அவனுடைய திருமேனி அழகையே நாம அனுசந்தானம் பண்ணிண்டு அவனுடைய துழாய் மாலை திருவாபரணங்கள் இதையே நாம தியானம் பண்ணிண்டு நினைச்சு பார்த்துட்டு இருந்தா இதை விட சப்தாதி விஷயங்கள்ல இருந்து மீட்கிறதுக்கு வேற ஏதாவது வேணுமா? இதுல ஈடுபட்ட பிறகும் கூட சப்தாதி விஷயங்கள்ல நம்ம புத்தி போகுமா என்ன? அதனால ஐந்தடக்கி, இந்த பஞ்சேந்திரியங்களும் எப்ப அடங்கும்னா, இந்த பஞ்சேந்திரியங்களுக்கும் ஐம்புலன்களுக்கும் தலைவன் மனம்தான். அந்த மனம் அடங்கிருத்துன்னா வேலைக்காரர்கள் போல இந்த பஞ்சேந்திரியங்களும் அடங்கி போயிடும். அதனாலதான் கண்டவர் மனம் வழங்கும் கண்ணபுரம் அப்படிங்கிறார். மனசை கொடுத்தாச்சானா போறோம், பின்னாடியே எல்லா இந்திரியங்களும் கூடவே ஓடி வந்துடும். அதனால பகவான் இந்த அழகுகளை எல்லாம் காட்டி என்ன பண்றான், பஞ்சேந்திரியங்களையும் தனக்கு வசமாக்கிக்கிறான், ஹிருதயத்தை கவர்ந்துடுறான். உள்ளம் கவர் கல்வன் அப்படிங்கிறாளே, சித்த சோறான்னு கண்ணனை சொல்றாளே, சித்தத்தை கவர்ந்துட்டான்னாலே ஐம்புலன்களும் பின்னையே ஓடி வந்துடும். ஐந்து அடக்கி ஆராய்ந்து, சரி இப்போ மனசை எம்பெருமான் இடத்துல கொடுத்தாச்சு, அதனாலேயே பின்னாடியே ஐம்புலன்களும் அவர் இடத்துல போயிடுத்து. அப்படி இருந்தா கூட வாசனைன்னு ஒண்ணு இருக்கும். ஏன்னா இத்தனை நாளா கண்டதே காட்சி கொண்டதே கோலம் உண்டதே போகம்னு தானே வாழ்ந்திருக்கோம். திடீர்னு தானே இப்ப கொஞ்ச நாளா கோவிலுக்கு சின்சியரா வந்துட்டு காலக்ஷேபாதிகளுக்கு எல்லாம் தலை காட்டுறோம். ஆனா வாசனைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வருமே அப்படின்னா அதை போக்க ஒரு வழி இருக்கு. என்ன பண்ணணுமா, அடிக்கடி இந்த சப்தாதி விஷயங்களுடைய தாழ்வு, இந்த சம்சார மண்டலத்தினுடைய தாழ்வு, இதை அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும். இதுல நாம பட்ட கஷ்டங்கள், இதனுடைய தாழ்ச்சிகள், இதையெல்லாம் அடிக்கடி நினைச்சு பார்க்கணும். அதுதான் ஆராய்ந்து பேர்த்தால், இப்படியெல்லாம் அனுசந்தித்து பார்த்தால், இந்த தாழ்வுகளை எல்லாம் அடிக்கடி நினைச்சு பார்த்தா பிறப்பு ஏழும் பேர்க்கலாம். இந்த ஜென்மங்களுக்கு பொதுவா காரணமே என்ன, பாப வாசனை தான். மேல மேல பாப புண்ணியங்கள் பண்ணிண்டே இருக்கும், பாபந்தான் அதிகமா பண்றோம். அந்த பாப புத்தி, பாப வாசனை தான் ஜென்மங்களுக்கு பிறவிகளுக்கு காரணமாக இருக்கு. நாம் அடிக்கடி எம்பெருமானிடத்துல போய் ஈடுபட்டு அஞ்சலி பண்ணிண்டு அவனிடத்துல அவனே உபாயம்னு நம்பிண்டு புஷ்பாஞ்சலியை சமர்ப்பிச்சுண்டு காலக்ஷேபாதிகளை கேட்டுண்டு ஒரு பக்கம் இதையெல்லாம் பண்ணிண்டு இன்னொரு புறத்துல
இந்த சப்தாதி விஷயங்கள் சம்சார மண்டலத்தினுடைய தாழ்வுகளை எல்லாம் நினைச்சு பார்த்துட்டே இருந்தோமானா இந்த பாப புத்தியானது, பாப வாசனை, ருச்சி வாசனைகள் இவையெல்லாம் கூட நீங்கி போயிடும். இவை நீங்கிடுத்துன்னா பிறப்பேழும் பேர்க்கலாம். இவை நீங்கியாச்சுன்னா அவ்வளவுதான், பிறவி பெருங்கடலையே சுலபமாக நாம தாண்டிடலாமே. இதற்கு நாம படாத பாடு பட வேண்டாம். இவ்வளவு சிரமப்படாம நாம சுலபமாக பண்ணக்கூடிய வழிகளை எல்லாம் காட்டி கொடுக்கிறார் ஆழ்வார். அப்படி நாம பிறப்பேழும் பேர்க்கலாம், அப்படியெல்லாம் அந்த ருச்சி வாசனைகள்லாம் அற்று போயிடுத்துன்னா அதற்கப்புறம் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. அவதார காலங்கள்ல எம்பெருமான் பேசி இருந்த வார்த்தைகள் எல்லாம் நம் நெஞ்சை விட்டு பேராம அதையே அனுசந்தானம் பண்ணி கொண்டு இருப்போம் என்று இந்த பாசுரத்தின் மூலமாக நமக்கு அருமையான ஹித உபதேசத்தை செய்கிறார் பேயாழ்வார். இப்பேற்பட்ட ஒரு வாக் யஜ்ஞத்தை ஏற்பாடு செய்து அதில் அடியேனுக்கும் இடமளித்த ஸ்ரீ அரவிந்தலோச்சனன் சுவாமி அவர்களுடைய திருவடி தாமரைகளுக்கு தலையல்லால் கைமாறிலேன். ருக்மிணி வல்லபனுடைய திருவடி தாமரைகளையும் பிரார்த்தித்து தலை கட்டுகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம், பார்த்தசூதாய மங்களம்.